சோழன் ப்ரோ கண்டவங்க காலெல்லாம் விழுகிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? நீங்க தான். உங்களால தான் சோழன் ப்ரோ இப்படி அடுத்தவங்க காலெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு 20,000த்துக்காக கால்ல விழுந்து கெஞ்சுற ஆம்பளைய இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். என்ன பேச்சு பேசுவாரு. இன்னைக்கு மட்டும் இருந்திருந்தாரு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது நிலாவுக்கு பயங்கரமா வந்து அழுகுற மாதிரி வருது. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம முழுசா பார்த்துரலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து எப்படியாவது காசு வாங்கணும்னு நெனச்சு ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிருக்கிறாரு இல்லையா? அப்பதான் இந்த ஆளு காசு தர மாட்டேங்கிறார்றா, நான் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சோழனுக்கு இந்த பாண்டி கால் பண்ணும்போது சொல்றாரு. அந்த நேரத்தில இந்த வானதி வேற பாண்டி கூட இருக்கிறதுனால, என்னாச்சோ, ஏதாச்சோ போயி அடிச்சாலும் அடிச்சாலும் அடிச்சு புடுவாரு, சண்டை போட்டாலும் போட்டுருவாரு. நீ வேற பயங்கர கோவப்படுவ. அதனால நீங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டீங்கன்னா என்ன பண்றது? நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு, இந்த வானதியும் கூட வந்துருவாங்க. கடைசியில அங்க போய் நடந்த சீனே வேற. சோழன் வந்து ஹவுஸ் ஓனர் கால பிடிச்சு கெஞ்சி கதறிக்கிட்டு இருப்பாரு. இத பார்த்துட்டு வானதி பயங்கரமா கலாய்ச்சு சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, காச வாங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம சோழன் வந்துட்டு நிம்மதியா இருப்பாரு. "என்ன ப்ரோ இப்படி போய் காச வாங்கிட்டு காசு வாங்குறதுக்காக கால்லலாம் விழுகுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு வானதி கிண்டல் பண்ணும்போது, "இவள எதுக்குடா கூப்பிட்டு வந்த? தேவையில்லாம ஏதாவது பேசுவா. பிறகு நான் ஏதாவது சொன்னேன்னா, அப்புறம் நீ ஏன் கூட சண்டைக்கு வருவ? மரியாதையா இருக்க சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பி போயிருவாரு. சரி இந்த வானதிய அப்படியே கடைக்கு கூட்டிட்டு போய் விட்டுருவாருன்னு பார்த்தோம்னா, வினய கூடவே வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. "ரொம்ப நாள் ஆச்சுல்ல வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி வரும்போது, வந்து என்ன பண்றாங்கன்னா, நம்ம நிலா கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிர்றாங்க. "இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான் நிலாக்கா. என்ன பண்ணாருன்னு தெரியுமா அன்னைக்கு அவரு? போயி நான் கூட சோழன் ப்ரோ சண்டை கிண்டை போட்டுருவாரு. பாண்டியும் கோவக்காரன் வேற. 2 பேரும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட போனேன். அங்க நடந்த விஷயமே வேற. அவரு சோழன் ப்ரோ ஹவுஸ் ஓனரோட கால பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வானதி சொல்ல, நிலாவுக்கு அப்படியே பயங்கரமா வந்து அழுகையாவும், வருத்தமாவும் இருக்குது. பாண்டி வந்துட்டு, "வாய மூடு வானதி. இதெல்லாம் இப்போ வந்து உன்கிட்ட சொல்ல சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் சேரன் இருந்துட்டு, "என்னடா சொல்றா? என்னடா சொல்லுது வானதி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாண்ணே. சோழன் காசு கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாங்களாம். அதுக்கப்புறம் எப்படியாவது வாங்கிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான். சரி அவன் எதுவும் பிரச்சனை பண்ணிறக்கூடாதே! ஏதாவது பெருசா பிரச்சனை ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஏன்னா, இவன் ரூ. 20,000 பணத்த குடுத்தறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அதனால தான் சண்டை கிண்டை போட்டுருவானோன்னு பயந்துட்டு போனேன். அங்க போனா அவன் இந்த மாரி பண்ணிட்டுருக்கிறானே! எப்படியோ காச வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா, என்ன நிலாக்கா? உங்களுக்கு பயந்துட்டு தான் அவர் காசே வாங்குனாரு. அந்த ஹவுஸ் ஓனர் கால்ல விழுகும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? என் பொண்டாட்டி மட்டும் காசு இல்லாம வீட்டுக்கு போனேன். அவ்வளதான் என்னைய கொன்றுவா. அவ வந்து என்னைய திட்டியே தீர்த்துருவா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. உங்களுக்கு பயந்துட்டு அடுத்தவன் கால்லலாம் விழுகுறாரு உங்க புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவ மேலும் காயப்படுத்துறாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, ரைட்டு இவ வேணும்னே ஏதோ வந்து இழுத்து விடணும்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, "வா வானதி ரொம்ப லேட் ஆயிருச்சு. உன்னைய போய் வீட்ல விட்டுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கூப்பிடுறாங்க. "என்ன பாண்டி இப்ப தானே வந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். தேவையில்லாம என்னைய போ போன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கியே போவோம் போவோன்னு. ஒரு கொஞ்ச நேரம் இரேன். சோழன் ப்ரோ வரட்டும். அவர இன்னைக்கு நல்லா கலாய்ச்சுட்டு போலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ முதல்ல கிளம்பு. உன்னைய போய் நான் வீட்ல விட்டுட்டு வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்துட்டு வானதிய கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா சேரன் வந்துட்டு இத நினைச்சுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. "நிலா நீ வருத்தப்படாதப்பா. பணத்த எப்படியாவது வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிருக்கான் போல இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நிலா எதுவுமே பதில் சொல்லாம ரூம்குள்ள வந்து போயிடுறாங்க. அப்போ பாண்டி வானதிய வீட்ல இறக்கி விட்டுட்டு, நேரா மெக்கானிக்கு கடைக்கு வந்துட்டு, "இந்த வானதி வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டா. இப்படிலாம் சொல்லிட்டா. இனி என்னென்ன பிரச்சனை நடக்க போகுதோ! வீட்ல வந்து யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா, ஏற்கனவே பயங்கர கடுப்புல இருக்கிறான் இவன் சோழன். இப்போ இவ வேற ஏதாவது சொன்னான்னா அவ்வளதான். என்ன பண்ண காத்திருக்கிறானோ!" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் நம்ம பாண்டிக்கு வந்து சோழன் வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, "டேய் பாண்டி நான் சொல்ற இடத்துக்கு வா" அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி வர சொல்றாங்க. "என்னடா இது? எங்க வர சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீ கிளம்பி வாடா" அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் அனுப்பிவிடுறாங்க. அங்க பாண்டி கிளம்பி போயிடுறாப்புல. போனதுமேனு, "என்னாச்சு? ஏன்டா சோளா இங்க இருக்கிற? இப்போ 20,000 குடுக்கலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லடா, இந்த 20,000 அந்த ஆளுகிட்ட வாங்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எங்க ஓனர் கிட்ட வாங்க. என்னலாம் சொன்னாரு தெரியுமா? நீ காசு எடுத்துருவியோன்னு பயமா இருக்குது." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னைய அசிங்கப்படுத்தினார்றா. திரும்பவும் இந்த காச போராடி வாங்கின காச எதுக்கு மறுபடியும் கொண்டு போய் குடுத்துக்கிட்டு
வச்சுக்கிட்டு 20,000 தானே நான் எப்படியாவது அடைச்சிடலாம்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன என்ன பண்ண போகிற இந்த காசை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஒரு ஷோரூமுக்கு போறாங்க. ஷோரூமுக்கு போகும்போது, "இன்னைக்கு ஆடி ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு நீங்க 35,000 40,000க்கு வாங்குன டிவி 50% உங்களுக்கு தள்ளுபடி தான். 20,000க்கே நீங்க வாங்கிரலாம்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. சூப்பர்ரா சோலா. இத வாங்கிட்டு போயிருவோம். நீ நான் சொன்னதும் சரிதான். இந்த 20,000 திருப்பி குடுக்குறதுக்கு சரி கையில ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. அதுக்கு ரொம்ப நாளா நம்மளும் கேட்டுட்டு தானே இருந்தோம். வாங்கணும்னு நெனச்சுட்டு தானே இருந்தோம். இந்த டிவியால ஆரம்பிச்ச பிரச்சனை தானே. அதனால நீ வாங்குறது சரிதான்." அப்படின்னு சொல்லிட்டு, உடனே சோழனும் பாண்டியும் சேர்ந்து டிவிய வந்து வாங்கிர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாண்டி வந்துட்டு பாண்டி கூட சோழன் வந்து பைக்ல ஏறி வந்துடுறாங்க. பின்னாடி ஆட்டோல டிவிய கொண்டுட்டு வராங்க. இப்போ சோழன் வந்து உள்ள வந்ததுமேனு, ஐயய்யோ! இதுக்கும் எதுவும் சொல்லுவாளோ? கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கக்கூடாது. 1000 2000ன்னா பரவால்ல. இது எதுக்கு வாங்குனேன்னு சொல்லுவாளோ? அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தயங்கி தயங்கி வருவாரு. வீட்டுக்குள்ள வந்ததுமேனு, அ நம்ம சேரன்ட வந்துட்டு, "டேய் சோலா, என்னடா? ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் என்னண்ணே பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன கேட்கும்போது, சாரி சேரன பார்த்து சோழன் சோழன் வந்து கேட்குறாரு. அந்த நேரத்தில நிலா வந்து வெளியில வந்துடுறாங்க. வந்துட்டு, "அ என்ன என்ன எங்க போனீங்க சோழன்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நிலா அது வந்து" அப்படி சொல்லிட்டு சொல்லி அப்படியே இழுத்துட்டே இருக்கிறாங்க. "நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும். நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கிட்டேன் நிலா. ஆனா அத வந்து" அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது, பாண்டி இருந்துட்டு உடனே, "சரி பரவாயில்லடா எடுத்துட்டு வந்து குடுத்துருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த நேரம் ஆட்டோ வந்து வருது. ஆட்டோ வருது. "யார் வரா?" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா சேரன வந்து வெளியில வராங்க. வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஷோரூம்ல இருந்து அந்த டிவிய வந்து அனுப்பி வச்சிருப்பாங்க. உடனே, "என்னதுடா சோலா இது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அண்ணா டிவிண்ணே. நானு டிவி வாங்கியிருந்தேன். அந்த 20,000க்கு அட்வான்ஸ திருப்பி வாங்கிட்டேன். ஆனா எதுக்கு அத கொண்டு போய் குடுக்கணும்? எவ்வளவோ கஷ்டப்பட்டு திட்டு வாங்கி செஞ்சு அந்த 20,000த்த வாங்கியிருந்தேன். திரும்பவும் எதுக்கு போய் குடுக்கணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குடுத்து அடைச்சுக்கலாம்ல. 20,000 முழுசா நம்ம திரும்பவும் எப்ப சேர்க்கறது? இந்த டிவியால ஆரம்பிச்ச இதனால டிவியே வாங்கி வச்சுருவோம்னு நான் நெனச்சேனே. அதுவும் மட்டும் இல்ல ஆடி ஆஃபர்ல போட்டிருந்தாங்க. 50% தள்ளுபடியில போட்டிருந்தாங்க. அதனால நல்ல விலை கம்மியா இருந்ததுனால வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பாண்டி இதுக்கும் ஏதாவது நிலா கோச்சுக்கிட்டனா என்ன பாண்டி பண்ண முடியும்? இவன் ஏன் இப்படி இருக்கான்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் கோவிக்க மாட்டாங்கண்ணே. வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும், சேரனும் அந்த டிவிய வந்து தூக்கிட்டு வராங்க. வந்ததுமேனு சோழன் இருந்துகிட்டு, "அ நிலா சாரி நிலா, அந்த 20,000 அட்வான்ஸ திருப்பி வாங்கிட்டியான்னு கேட்டேல்ல, வாங்கிட்டேன் நிலா. ஆனா அத வாங்கி நான் டிவி வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்து அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டேன்னு இருக்கிறாங்க. நம்ம சோழன, "சாரி நிலா, நீ சொல்லியிருக்கிற, என்கிட்ட சொல்லாம நீங்க எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிற. இருந்தாலும் அந்த 20,000த்த ஹவுஸ் அந்த ஓனர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அந்த 20,000த்த எங்க ஓனர் கிட்ட இருந்து வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன். திரும்ப கொண்டு போய் எப்படி குடுக்குறது? அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு குடுத்து அடைச்சுக்கலான்னு சொல்லி நெனச்சேன். பெரிய அமௌண்ட் இல்லைல. 20,000 தானே. அதனால தான் அப்படியே டிவி வாங்கிட்டேன். நம்ம வீட்டுக்கு வைஃபை கனெக்ஷன்லாம் வச்சாச்சு. டிவி இல்லன்னா எப்படி நிலா? அதனால தான் அத யோசிச்சு தான் வாங்குனேன். நம்ம இந்த மாசம் சேர்த்து வச்சு அந்த கடன அடைச்சிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு ஒண்ணுமே சொல்லாம, "பரவால்ல, நல்லது தான் டிவி வாங்குனது." அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் வந்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸு சோழனே, ரொம்ப நன்றிண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய் பல்லவா, என்ன நன்றிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற? இதெல்லாம் அண்ணனோட கடமைடா. என்ன நம்ம வீட்லயே நமக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போடணும். தேவையில்லாம நான் தான் இந்த மாரிலாம் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பல்லவன் வாய வச்சுட்டு சும்மா இருக்கிறானா, அவன் வேற என்ன சொல்லிடுறான்னா, "ஆமாண்ணே, இந்த 20,000த்த வாங்குறதுக்கு நீ ஹவுஸ் ஓனர் கால்லலாம் விழுந்தியாம்ல, எல்லாத்தையும் வானதி வந்து சொல்லிருச்சுண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பாண்டிய பார்த்து முறைக்கிறாங்க. "ஏன்டா பாண்டி, எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன், "வாங்க ஒரு நிமிஷம் உள்ள." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. "போச்சு போ, என்ன பிரச்சனை பண்ண போறாளோ?" "ஏன்டா டேய் வானதி எதுக்குடா இங்க வந்து சொன்னா? இருக்கு அவளுக்கு இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் சோழன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இத வந்துட்டு நிலா" அப்படின்னு சொல்லிட்டு, "இரு வந்து வச்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த சோழன் வந்துட்டு ரூம்குள்ள போறாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துக்கிட்டு, "வானதி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டாளா? சாரி நிலா. நீ எப்படினாலும் 20,000த்த வாங்காம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியா? நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் நிலா. அவங்க
தரவே மாட்டேங்கிறாங்க எடுத்து. அந்த ஆளு கூட தர்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாரு. ஆனா, அவங்க பொண்டாட்டிக்கு பயந்துட்டு தான் தர முடியாதுன்னு சொல்றாரு. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். கடைசியில அவரு காசு தர்ற மாரி தெரியல. அதனால தான் பேசாம கெஞ்சி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பணத்தையே குடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, சோழன் வந்து பேசிட்டு இருக்கும்போதே நிலா வந்து வேகமா ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு, "என்னைய மன்னிச்சிருங்க சோழன். நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். உங்களோட காதல் எனக்கு புரியுது. இருந்தாலும் நான் சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த நிலா வந்து பயங்கரமா சோழன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஆறுதல் படுத்திக்கிறாங்க. "நீ ஏன் இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிலா? நான் எத பத்தியும் கவலைப்பட மாட்டேன். நீ கவலைப்படாத. இப்ப என்ன 20,000ங்கிறது சாதாரண விஷயமா? அத முதல்லயே டோக்கன் அட்வான்ஸ் குடுத்துருக்க கூடாது தான். நீ சொல்றத நான் கேட்டுருக்கணும் தான். வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி போட்டுட்டோம்னா, உங்க அப்பா எதுவும் பேச முடியாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "சாரி சோழன். உங்களுக்கு என் மேல எவ்ளோ காதலு, எவ்ளோ லவ் பண்றீங்க என்னைய. இது உங்களுக்கு எனக்கு நல்லாவே புரியுது. எனக்காக அடுத்தவங்க கால்ல கூட விழுகுறீங்க." வானதி வந்து சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சோழன். "இனிமே இப்படிலாம் பண்ண வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. "அது பரவால்ல நிலா. நான் கூட டிவி வாங்குனதுக்கு கூட நீ கோவப்படுவியோன்னு நெனச்சேன். இருந்தாலும் பல்லவனுக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கும்ல. இந்த டிவி வாங்குற பிரச்சனையில ஆரம்பிச்சது தானே எல்லாமேன்னு. அதனால தான் சரி டிவி வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணி பாண்டியும் நானும் போய் பார்த்து வாங்கிட்டு வந்தோம் நிலா." அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க. கூடிய சீக்கிரம் இந்த 20,000த்த நம்ம குடுத்துறலாம். எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி கலெக்ட் பண்ணி நம்ம மிச்சம் வச்சு அத குடுத்துறலாம். அத பத்தி கவலைப்படாதீங்க. பரவால்ல. பல்லவன் ஹேப்பியா தானே இருப்பான்." அப்படின்னு சொல்றாங்க. "ஆமா நிலா." அப்படின்னு சொல்லிட்டு, "என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லைல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிலா இருந்துட்டு, "அத நான் கேட்கணும் சோழன். என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லைல? இன்னும் எத்தன ஜென்மம் எடுத்தாலும் நீங்க தான் என்னோட ஹஸ்பண்டா வரணும்." அப்படின்னு சொல்லுவாங்க. "நிலா சூப்பர் நிலா. இது போதும் எனக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து ரொம்ப ஹேப்பி ஆயிருவாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு, "இங்க பாருங்க டிவி மாட்டியாச்சு. அண்ணி வந்து பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து கூப்பிடுறாங்க. சரி பல்லவா." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிவிய இன்ஸ்டால் பண்றது, ஓடுறது, வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து மாத்தி மாத்தி காட்டிட்டே இருக்காங்க. அப்ப அதில சீன்லாம் ஓடும்போது சூப்பரா இருக்குண்ணே. நம்ம நைட்டு பேசாம அப்படியே பாய விரிச்சு உட்காந்து டிவிய பார்க்கணுண்ணே குடும்பத்தோட. எவ்வளோ ஜாலியா இருக்கும். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்ததே கிடையாதுல்ல. நம்ம டிவியெல்லாம் வாங்கி வச்சு பார்த்ததே கிடையாதுல்ல. பரவால்ல. சோழனுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்குமே நைட்டு நம்ம படம் பார்ப்போமாண்ணே. "அண்ணே எந்த படம் பார்ப்போமா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பாண்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு வேகமா சோழன் கிட்ட வந்து "என்னை மன்னிச்சிடுறா சோழா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னண்ணே என்கிட்ட மன்னிப்பு கேட்குற? நீ என்னண்ணே பண்ண என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் உன் மேல கோவப்பட்டேன்டா. ஐய்யய்யோ! இப்படி போய் டோக்கன குடுத்துட்டு காசு வாங்க முடியாம இருக்கிறானே! ஒருவேளை சண்டை கிண்டை போட்டுட்டானோ என்னமோ அப்படிலாம் நெனச்சுட்டு நான் வருத்தப்பட்டேன்டா. ஆனா நீ வீட்டுக்காக இவ்வளோ யோசிச்சிருக்க. எல்லாத்தையும் விட கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நீ நெனச்சிருக்க பாத்தியா? இதுவே பெரிய விஷயம்டா. நீ கண்டிப்பா நல்லா வருவ சோழா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன வந்து சொல்றாங்க. "ஆமாண்ணே, எப்படியோ பாடுபட்டு செஞ்சு அந்த காச வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டி வராப்புல. அப்ப பாண்டி கிட்ட வந்துட்டு, "டேய் பாண்டி, இந்த விஷயத்த இப்படியே விட்டுருவேன்னு நெனைக்கிறியா? கண்டிப்பா விடமாட்டேன். அந்த வானதிக்கு இருக்குது. ஏன்னா அவமானப்பட்ட விஷயத்த வந்து சொல்லி நிலாவ கஷ்டப்படுத்தணும். அப்படிதானே அவளோட நோக்கம். அவள சும்மா விடமாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "டேய் அவ ஒரு பைத்தியம்டா. ஏதோ வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு பேசி உளறி வச்சுட்டு போயிட்டா. அதனால இப்ப என்ன உனக்கு எதுவும் பிரச்சனையாச்சா?" "இல்லைல." "சரி விடு. இது பிரச்சனை இதோட விட்டுரு." அப்படின்னு சொல்றாங்க. "அது எப்பிட்றா விட முடியும்? வானதி கிட்ட சொல்லி வையி. என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு. எப்ப அவ விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு என்னையும் நிலாவையும் பார்த்து சொன்னாளோ, அதுலருந்து நீங்க லவ் பண்ணுங்க, இல்ல எக்கேடும் கெட்டு போங்கன்னு சொல்லிட்டு நாங்க உங்கள பார்க்குறதே கிடையாது. தேவையில்லாம இப்ப என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு அவள்ட்ட சொல்லி வச்சுரு." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம், "சரிடா நீ கோவப்படாதடா. நான் பார்த்துக்கிறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன வந்து பாண்டி வந்து ஆறுதல் படுத்தி நிப்பாட்டிர்றாரு. ஸோ மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, வானதி வந்து மெடிக்கல் ஷாப்ல நின்னுட்டுருக்கும்போது, ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அவங்கள மாத்திரை மருந்துலாம் எடுத்து குடுக்குறது சரிது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து குடுத்துட்டுருக்கும்போது, நம்ம சோழன் வந்து போறாரு. போகமேன்னு வேகமா இந்த வானதி சோழன பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. "இப்ப எதுக்கு என்னைய பார்த்து சிரிக்கிற? என்னைய பார்த்தா பைத்தியம் மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வானதி இருந்துட்டு, "ஐயோ! நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல ப்ரோ. இல்ல எப்படி கம்பீரமா இருந்தீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு, இப்படி பூனையா மாறி நிக்கிறீங்களே! புலியா இருந்த நீங்க,
பூனையா மாறி நிக்கிறீங்களே! அத நெனச்சு தான் சிரிப்பு வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ரொம்ப ஓவரா இது பண்ணிக்கிட்டு இருக்காத. நேத்து எதுக்கு நீ வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் இத சொல்லியிருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அதுதானே உண்ம. அந்த உண்மைய சொல்றதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உண்மைய தானே சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. "அடுத்தவங்க கஷ்டப்படுறது உனக்கு சந்தோஷம் அப்படிதானே?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. நான் தற்செயலா தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த வானதி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா, "இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என் விஷயத்துல தலையிடாத டேய்! சொல்லிவிடு அந்த வானதி கிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் அங்கருந்து கோவப்பட்டு கிளம்பி போயிர்றாரு. "ஏன் வானதி இதெல்லாம் உனக்கு தேவையா? என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு பேசாம இருக்க வேண்டியது தானே!" அப்படின்னு திட்டுறாரு.